வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. தானிய தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் அந்த தானிய தோசை செய்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேங்க. ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேங்க. கூடவே அரை கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கிறேன். இது உருட்டுளுந்து, தோல் நீக்கிய உளுந்து. கூடவே 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேங்க. 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பாசி பயிறு சேர்த்துருக்கேன். தட்டைப்பயிறு 1/4 கப் சேர்த்துருக்கேங்க. 1/4 கப் கொள்ளு சேர்த்துருக்கேங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். இந்த மாதிரி கழுவிட்டு தாங்க ஊற வைக்கணும். நம்ம எப்போ ஊற வச்சாலும் நல்லா கைகளால் இந்த மாதிரி அழுத்தி கழுவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே 2 வரமிளகாவையும் கழுவி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றி இதை நான் நைட்டே ஊற வச்சுருக்கேங்க. காலையிலே தோசை சுடுறதுக்காக நைட்டு ஊற வச்சுருக்கேன். மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம காலையிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே ஊறி இருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த 2 வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி இஞ்சி சேர்த்து சுடும்போது தோசை நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போது நம்மளுடைய தானியங்களை நல்லா இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த 2ஐயும் நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துட்டு நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கணுங்க. அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நான் மாவு அரைக்கும் போதே கல்லுப்பு சேர்த்து அரைச்சி வச்சுட்டேங்க. அதனால் இதில் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நம்மளுடைய மாவில் கொட்டிடலாம். இந்த மாதிரி வணக்கி தோசை சுடும்போது தோசை ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கிறேன். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதும் நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுறலாங்க. இதை நீங்கள் முறுவல் மாதிரியும் சுட்டுக்கலாங்க. நல்லா விரித்து விடலாம். பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு விரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நல்லா விரிஞ்சு வருங்க. அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றி. நீங்கள் விருப்பப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே அடுத்த பக்கத்துக்கு மாற்றி போட்டுடலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா சுடும்போதே ரொம்ப மணமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான தானிய தோசை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதுக்கு ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி இதை தேங்காய் சட்னி கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.